அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று மே மாதம் 9ஆம் திகதி 2026. இன்றைய தினம் நான் இந்த காணொளியை உங்களிடத்தில் பதிவிட்டதன் நோக்கம், இன்று நமது சமூகத்தில் பரவலாக ட்ரெண்டாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விடயம் ஹஜ்ஜு பெருநாளும் வெசாக் போய தினம். ஆனால் இது பற்றிய சில விளக்கத்தை ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களிடத்தில் கொண்டு வர நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, நமது நாட்டில் மத சுதந்திரம் எவ்வாறு அரசியல் அமைப்பில் விளக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், முஸ்லிம் சமூகமானது பல நூற்றாண்டுகளாக பிற மதத்தவர்களுடன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னைய காலங்களில் சிறு சிறு தவறுகள், சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் திரும்ப மக்கள் அதை மறந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலப்பகுதியாகும். இலங்கை அரசியல் அமைப்பை எடுத்துக்கொண்ட வகையில் பிரிவு 10 இலங்கையைச் சேர்ந்த ஒவ்வொரு பிரஜையும் அவர்களுக்கு விருப்பமான எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடிய முழு சுதந்திரம் உண்டு. அதாவது ஒருத்தருக்கும் தடையிடலாம். நீ அந்த மதத்தை சேர்ந்தது, இந்த மதத்தை நீ பின்பற்றணும், இந்த ஒரு கம்பல்சரி ஒரு முக்கிய ஒரு வலியுறுத்தல் இல்லை. யாருக்கு எந்த மதம் விருப்பமோ அதை சுதந்திரமாக பின்பற்றி கொள்ளலாம். அதே அரசியல் அமைப்பு 14ஆம் பிரிவு இலக்கம் 1 நமது மதம் சார்பான விடயங்களை தனியாகவோ அல்லது பகிரங்கமாகவோ குழுக்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள எந்த ஒரு தங்குதடையும் இல்லை. ஆகவேதான் பௌத்த மக்கள் வெசக்கை எவ்வாறு கொண்டாடுகின்றார்களோ, முஸ்லிம்களுக்கும் 100% ரைட்ஸ், அதாவது அவர்களுடைய ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாட அவர்களின் சமய மத விருப்பப்படினா அவர்களுடைய மத நம்பிக்கைப்படி அவர்களுடைய ஹஜ்ஜி பெருநாளை, நம்மளுடைய ஹஜ்ஜி பெருநாளை இன்ஷா அல்லாஹ் கொண்டாட நம்மளுக்கு எந்தவித ஒரு தங்குதடையும் இல்லை. ஆனால் கடந்த காலத்திலும் இது ஏற்பட்டது தான். இந்த வருடத்திலும் வெசாக் போய தினம் என்று சொன்னால், இந்த வருஷத்தில் போய தினம் 13 போய தினங்கள் உள்ளது. அதில் 2 வெசாக் போய தினங்கள், வெசக்கில் 2 போய தினங்கள் வரும். வெசாக் தினமும் அதுக்கு பின்னுள்ள தினமும். அந்த இங்குள்ள சட்டப்படி, அரசாங்க சட்டப்படி, இலங்கை சட்டப்படி, அந்த போய தினங்களில் பிராணிகளை அறுத்தல், மதுபான சாலைகள், கசினோக்கள், சூதாட்டங்கள் அப்படியெல்லாம் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வருடம் இன்ஷா அல்லாஹ் மே மாதம் 17ஆம் தேதி, அதாவது துல்காய்தா 29, ஹஜ்ஜி பெருநாளுக்கான தலைப்பிறை பார்க்கப்படும். அப்படி பார்க்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி மே மாதம் 17ஆம் தேதி பிறை தென்பட்டால் ஹஜ்ஜி பெருநாள் இன்ஷா அல்லாஹ் மே மாதம் 27ஆம் தேதி கொண்டாடப்படும். அப்படி 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டால் ஐயாமுல் தஸ்ரீக் தினங்களாக ஹஜ்ஜி பெருநாளையொட்டி பின்வரும் 3 தினங்கள் 28, 29, 30 ஆகிய தினங்களில் நமது மத நம்பிக்கைப்படி குர்பானிகள் கொடுக்க சந்தர்ப்பம் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி நாம் பிறையை காணாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி பெருநாளானது மே 28ஆம் தேதி கொண்டாடப்படும். அப்படி கொண்டாடப்பட்டால் ஐயாமுல் தஸ்ரீக் தினங்களாக 29, 30, 31 தினங்களில் நமது உல்ஹியாக்களை கொடுக்கலாம். ஆனால் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட கெசட்டில், வர்த்தமானியில் 30, 31 ஆகிய தினங்களில் வெசக் போய தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் உண்டு. நாம் எதுவித பிரச்சனைகளையும் நாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இந்த சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வெளியிடுறாங்க. இதற்கு முன்னுள்ளே உதாரணமாக நான் செல்ல போனால், ஒரு அரசாங்கத்துக்காக நான் பேசண்டின்னு வரல, இதற்கு சில வருடங்களுக்கு முன்னுக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், வாழ்க்கையை மறக்க முடியாத நிகழ்வுகள், பலவாறான பிரச்சனைகள், நமது மதத்தை
கூட சரியான முறையில் பின்பற்ற முடியாத ஒரு நிலைமை. அதையெல்லாம் மக்கள் மறக்கக்கூடாது. ஆனால் இந்த அரசாங்கம் மக்களின் உணர்வுகளை, மதத்தை மதித்து அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் தலையீடும் இல்லாமல் சகஜமாக மற்ற மதத்தவர்களுடன் வாழ்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கியுள்ளது. எனவே எங்கள் இந்த சோசியல் மீடியாக்களோட பதிவுகள், ஒரு கருத்து வேறுபாடுகள், வெறுப்பான பேச்சுக்களால் நாங்கள் அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அதே எனது கருத்து. எனவே இன்ஷா அல்லாஹ் அப்படி பெருநாள் 27 வந்தால் நமக்கு 28, 29 ஆகிய 2 தினங்கள், 27, 28, 29 ஆகிய 3 தினங்கள் உண்டு தாராளமாக, மாஷா அல்லாஹ். அப்படி பெருநாள் இன்ஷா அல்லாஹ் 28 வந்தால் 28, 29 ஆகிய 2 தினங்கள் உண்டு. அந்த தினத்திற்குள் நமது கடமைகளை நிறைவேற்றுமாறு இன்ஷா அல்லாஹ் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது எனக்கு பட்டது என் சார்பான கருத்து. ஏண்டா நமது வீண் பிரச்சனை ஏற்படுத்தி, மத வேறுபாடுகளை ஏற்படுத்தி முந்தைய மாதிரி, ஏண்டா சில விசமிகள், சில மக்கள் இந்த பிரச்சனை ஏற்படுத்தவென்றே திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இது. இந்த இப்போ ஒரு எதாச்சியாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது. ஏண்டா முன்னைய அரசாங்கத்தை குறை கூற விரும்பவில்லை. ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒரு கொள்கை உண்டு, ஒரு கோட்பாடு உண்டு. ஆனாலும் இந்த அரசாங்கம் அவர்களோட ஒரு பேசிக் பாலிசி தான் நல்லிணக்கம். ஆகவே எங்களை முந்தைய விட இந்த முஸ்லீம் சமூகம், பிற மதங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்தவித பிரச்சனையும் இல்லை. எனவே இந்த பிரச்சனைகளுக்காக நாம் இந்த அரசாங்கத்தை குறை கூறி, இந்த அரசாங்கத்துக்காக நான் பேசவார்னு சொல்லலை, இந்த அரசாங்கத்தை குறை கூறி இந்த தேவையில்லை. ஏண்டா மாஷா அல்லாஹ் முன்னைய விட நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இந்த அரசாங்கம் பேத்து கொண்டு இருக்கு. அடுத்தது எதிர்காலத்திலே 2000 சொன்னால் நான் முன்கூட்டியே இந்த வீடியோவை நான் பதிவிட காரணம் 2027, 28 இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதாவது 2027 இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாள் மே மாதம் 17ஆம் தேதி வர வாய்ப்புள்ளது. எனவே வெசக் பொசான் போய தினமானது மே 22 வர வாய்ப்புள்ளது. 2028 மே 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி ஆகிய தினங்களில் இவை இரண்டும் கலந்து வர வாய்ப்புள்ளது. எனவே முன்கூட்டியே நமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜம்மியத்தில் உலமாவும் சேர்ந்து இவ்வாறான பிரச்சனைகள் வந்தால் நாம் எவ்வாறு கையாள்வது என்ற பிரச்சனைகள் இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் ஹஜ் பெருநாள் வரைகிறது. அப்போ இது முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் சரியான தீர்வு வழங்காததால் தான் இப்படி ஒரு பிரச்சனை அந்த ஹஜ் பெருநாள் அண்மித்த திகதிகளில் ஏற்பட்டு இவ்வாறான ட்ரெண்ட் ஆகி இவ்வாறான மத நல்லிணக்கத்தை கூட பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு முறை ஏற்பட்டுள்ளது. எனவே நான் கூறிக்கொள்ள விரும்புவது இன்ஷா அல்லாஹ் 2027, 28 2 வருடங்கள் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாடினால் இவ்வாறான திகதி கணிப்புப்படி தான் நான் பேசுகிறேன், சரியா? இவ்வாறான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது கட்டாயம். அதையொட்டி இன்ஷா அல்லாஹ் 30 வருடங்கள், அதையொட்டி 30 வருடங்கள் வெசக் பொசான் போய தினங்கள் இந்த ஹஜ் பெருநாள் அண்மித்த தினங்களில் வர வாய்ப்பு இல்லை. எனவே 30 வருடங்கள் என்பது நீண்ட காலமாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 27, 28 முக்கியமான வருடங்களாகும். இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 30 வருடங்கள் நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இன்ஷா அல்லாஹ் நாடினால் அப்படியான வெசக் பொசான் போய தினங்கள் ஹஜ் பெருநாளுடன் நெருங்கி வர வாய்ப்பில்லை. எனவே நான் எனது வேண்டுகோள் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜம்மியத்துல் உலமாவும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 2 வருடங்களில் எவ்வாறான தீர்வுகள், இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நமது சட்டங்கள் என்ன, எப்படி நாங்கள் அவர்களுடன் கலந்து உரையாடுவது, நமது முடிவு எப்படி நாம் எடுப்பது என்பதை இப்போதே, ஏண்டா நாம் ஒரு தீர்வு எடுத்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கலந்து அது கிட்ட வாகினத்துக்கு பிறகு அது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இது அப்படி ஒரு தீர்வு எட்டாததால் தான் 2025 இதை மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதன் போதே இதை மாதிரி தீர்வுகள் நீங்கள் எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வாறான ஒரு விடயம் பரவலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் 30-31 அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட போய தினமாகும்.
எனவே பெருநாள் 27 வந்தால் 27, 28, 29 இன்ஷா அல்லாஹ் பெருநாள் 28 வந்தால் 28, 29 நமது உல்ஹியாக்களை கொடுத்து அரசாங்கத்துடன் எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் அந்தந்த விடயங்களை சரியான முறையில் குர்பான் கொடுப்பதும் சரியான ஒரு முறையில் நாம் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பிற மக்களுக்கு கதைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஏண்டு சொன்னால் இப்போ சில விஷயங்கள் இதை பயன்படுத்தி இன ரீதியாக வேறுபடுத்தி அந்த முயற்சிகள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் உதவியை கொண்டு இந்த பொறுமையாக இந்த பெருநாளை கொண்டாடி அல்லாஹ் நமது துவாக்களையும் நம்மளையும் நமது எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்வானாக என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.